கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட இயேசு வழி சுவிசேஷ ஊழியங்கள் சார்பாக ஜீசஸ் இஸ் த வே காஸ்பல் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டோட வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சக்கரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினகி இருந்தான். அவன் கர்த்தரை தேடிய நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த வீடியோ பார்க்குற ஆண்டோட பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டு அறியாத பிள்ளைகளுக்கு சரி, ஏசப்படைய வார்த்தை இப்படியா சொல்லுது. சக்கரியாண்ட ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் புத்திமானா இருந்தார். தரிசனங்களில் புத்தியுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். ஆண்டு வெளிப்படுத்துகிற எல்லா காரியங்களையும் போதிக்கிறதுல ஒரு புத்திமானா இருந்த ஒரு நல்ல மனிதர், ஆண்டுக்கு பிரியமா இருந்த சக்கரியாண்ட ஒரு தேவ மனிதர். அவர் தேவனை தேடின நாட்களில் சக்கரியாவுடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்கு செய்தாராம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஆண்டோட பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டு அறியாத பிள்ளைகளுக்கு சரி, ஏசப்படைய வார்த்தை இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுது. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நிமிஷத்தில் நாம வானத்தையும் பூமியும் படிச்ச ஆண்டா இயேசு கிறிஸ்துவை தேடுறதை விட்டுட்டு பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் ஆஸ்திக்காகவும் அந்தஸ்துக்காகவும் எதையோ நம்ம தேடி போயிட்டு இருக்கிறோம். வேலை காரியங்களுக்காக தேடி போயிட்டு இருக்கிறோம். பண காரியங்களுக்காக தேவை போயிட்டு இருக்கோம். ஸோ அதை நான் குறைன்னு சொல்ல, எல்லாருக்கும் எல்லாம் தேவை தான். பட் அதையெல்லாம் நீங்கள் தேடுவதை காட்டிலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் வசனம் சொல்லுது. இந்த வசனம் பொய்யான வார்த்தை இல்லைங்க, இது உயிருள்ள வார்த்தை. இதை போதிக்கிறவங்களுக்கு, இதன்படி நடக்கிறவங்களுக்கு தான் இது எவ்வளோ மேன்மையான பாக்கியம் உள்ள பரிசுத்தமுள்ள உயிருள்ள வாழ வைக்கிற வார்த்தை என்பது தெரியும். அதை எங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் உணர்ந்து இருக்கிறேன். ஸோ சக்கரியா தேவனை தேடின நாட்களில் கர்த்தர் சக்கரியானுடைய எல்லா காரியத்தையும், சக்கரியான்ற ஒரு தேவ மனுஷனுடைய எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்தாராம். ஸோ இதை பார்க்குற பிள்ளைகள், என் வாழ்க்கை இந்த காரியம் நடக்கலை, இது ஃபெயிலியராகவே இருக்குது, இதில் நான் போராடிட்டே இருக்கேன், இதுலேருந்து மேற்கொண்டு வர முடியல, விடுதலை ஆக முடியல, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, என்னால் வெற்றியான ஒரு வாழ்க்கை நடத்த முடியல, நீ கஷ்டப்பட்டு இருந்தால் அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி, திருமண காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமான காரியமாக இருக்கலாம், என்ன ஒரு காரியமாக இருந்தால் அது ஊழிய காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உனக்கு தடையாக இருந்தால் நீ கவலைப்படாத. நீ கர்த்தரை தேடு, இயேசுவை தேடு, அவரை நாடி ஓடிப்போ. ஸோ வேதத்தை எடுத்து வாசி, அதிகாலைந்து ப்ரேயர் பண்ணு. மனுஷனோடு உறவாடுவதை காட்டிலும் மற்றவர்களோடு உறவாடுவதை காட்டிலும் வானத்தையும் பூமி படித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட உறவாடு. இந்த வசனத்தை எடுத்து வாசி. இந்த வசனத்தின்படி நடக்க நீ விரும்பும்போது, நடக்கும்போது சக்கரியாவுக்கு செய்த அதே அற்புதத்தை வசனம் அழகாக சொல்லுது. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களே வாய்க்க செய்தார். ஸோ நம்ம காரியத்தையும் வானத்தையும் படிச்ச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக வாய்க்க செய்வார். சக்கரியாவுக்கு செய்த அதே அற்புதத்தை செய்ய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உயிருள்ள வார்த்தையின்படி நம்மையும் நம் குடும்பங்களிலும் வருகிற நாட்களில் நம்ம காரியங்களாக வாய்க்க செய்து நம்மளை கிருபையாக நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.